பிரைஸ் பீ டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரின் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். உலகத்திலே நம் மனதிற்கு பிடித்த மனிதர்களிடத்திலே அன்பு கூறுகிறோம். நாம் அவர்களிடத்தில் அன்பு கூறுவதற்கு சில காரணங்கள் அவர்களிடத்தில் இருக்கும். ஆயினும் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் நம் மீது அன்பு கூறுகிற ஒருவர் உண்டு என்றால் நம் கர்த்தராகிய தேவன் மாத்திரமே. அந்த ஒரு காரணமே போதும் நாம் அவரில் அன்பு கூறாமல் இருக்கவே முடியாது. தேவன் அன்பு கூறுகிறவர் மாத்திரமல்ல, நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவராயும் இருக்கிறார். சங்கீதக்காரன் இங்கே தன் சத்தத்தை உலகத்தார் அசட்டை பண்ணின பொழுதிலும் கர்த்தர் அதை கேட்டு பதிலளித்தார் என்றும், அவன் விண்ணப்பத்தை அநேகர் புறந்தள்ளின பொழுதும் கர்த்தர் அதை கேட்டு அவனுக்கு நிறைவேற்றினார் என்றும் கூறுகிறான். ஆகையால் நான் அவரில் அன்பு கூறுகிறேன் என்றும் பெருமிதம் கொள்ளுகிறான். ஆம், தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு பலதரப்பட்ட ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிறார். தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு பல ஆசீர்வாதங்களை ஆயத்தப்படுத்தியும் வைக்கிறார். மேலும் அவர்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார், ஜீவ கிரீடத்தை அளிக்கிறார், தன்னுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க செய்கிறார். இத்தனை மேன்மைகளை நமக்கென செய்யும் நம் தேவனிடத்தில் அன்பு கூறாமல் இருப்பது எப்படி? ஆம், தொடர்ந்து அவரில் அன்பு கூறுவோம். அவர் பிரசன்னத்தில் அகமகிழ்வோம். அத்தனையும் சுதந்திரித்து மகிழ்ந்து தேவனையும் மகிழ்ச்சிக்குள்ளாக்குவோம். God bless you abundantly.